தெய்வங்களை காணுகின்றேன் உங்கள் வடிவில். எத்தனை வழிகள் நாங்கள் கொடுத்தாலும் அதை அழகாக சுமக்கின்றீர்கள். என் தாய் தந்தையே ஒரு அழகான மின்னஞ்சலை பதிவு செஞ்சிருந்தார். லால்குடி குறிச்சி குணாவுடைய வாழ்க்கை பதிவு தான் இன்று தொடர்ந்து பேசினார். வாழ்க்கை நடந்த நினைவுகளோடு மறக்க முடியாத நினைவுகளும் அதிகமாகவே இருந்துச்சு. சகோ, இந்த உலகத்திலேயே ரொம்ப மதிக்கப்படக்கூடியவங்க நபர்கள்னு கேட்டால் அது தாய் தந்தை தான். சிலருடைய வாழ்க்கை மாற்றங்கள் அதிகமாகவே இருக்குது. ஒரு அழகான கிராமம் எங்களுடைய குறிச்சியில் என்னுடைய தாய் தந்தையும் ஒரே கிராமத்தில் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணம் பண்ணி முடிச்சிருந்தே ரொம்ப அழகான வாழ்க்கை கூட கடந்து போயிடுச்சு. என்னுடைய அப்பா விவசாயம், என்னுடைய அம்மா விவசாயம், விவசாய குடும்பம். வீட்டில் இன்றைக்குமே ரொம்ப சந்தோஷம் மட்டுமே இருந்துச்சு. சின்ன சின்ன சோகங்களும் இருக்கக்கூடியதான் நடுத்தரமான குடும்பம் கூட. 3 குழந்தைகள், மூவருமே பசங்க. பெரிய அண்ணன், சின்ன அண்ணன், கடைசி நான் குணா. எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களெல்லாம் படிக்க வச்சாங்க. வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு கஷ்டம் அப்படின்னா நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ கஷ்டத்துலையும் கூட எங்களெல்லாம் நல்லா படிக்க வைக்கணும்னு நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க. ஆனால் கஷ்டப்பட்டாங்க கூட என்னுடைய அண்ணனுக்கும் படிப்பு வரல, என்னுடைய சின்ன அண்ணனுக்கும் படிப்பு வரல. நான் மட்டும் படித்தேன். பாலிடெக்னிக் வரைக்கும் நான் படிச்சிருக்கேன் சகோ. பாலிடெக்னிக் வரைக்கும் நான் படிச்சிருக்கேன். எனக்கு கனவு, லட்சியம், ஆசை எல்லாம் அப்படின்னா என்னுடைய தாய் தந்தையை ரொம்பவே உள்ளங்கையில் வச்சு தாங்கணும்னா என்னுடைய அண்ணன் காதல் திருமணம் பண்ணிட்டாப்டே. முதலாம் அண்ணன் காதல் திருமணம் பண்ணும்போது என்னுடைய அப்பா அம்மாவுக்கு நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு பெண்ணை காதலிச்சு பெரிய அண்ணன் திருமணம் பண்ணியாச்சு. 2வது அண்ணனாவது நம்ம திருமணம் பண்ணி வைக்கலாம்னு ஆசைப்பட்டாங்க. அந்த அண்ணனும் இன்னொரு காதல் திருமணம். வீட்டில் பல பிரச்சனைகள் பல விதமாக ஓடிட்டே இருந்துச்சு. கிராமம் தானே, நிறைய பேர் நிறைய விதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னுடைய அம்மா அப்பாவுக்கு கூட தலை குனிவு. ஆனால் என்னுடைய மகன் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. 1000 பேர் 1000 விதமாக பேசின எனக்கு என்ன, என்னுடைய மகன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மட்டும்தான் ஆசைப்பட்டாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கி வாழ்க்கை ரொம்ப அழகாக போயிட்டுருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் ஒரு சில வரிகள் மட்டும்தான் சகோ என்னுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நான் சொல்கிறேன். குணாவுடைய பதிவு தான் எடுத்தேன் சகோ. எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் சரி சகோ, என்னுடைய அழகான அம்மா, அழகான அப்பா, என்னை பார்த்துக்கக்கூடிய 2 அண்ணன்கள் என்றைக்குமே என்னுடைய குடும்பமாக தான் பிறக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அண்ணனை 2 அண்ணனுமே வந்து முன்னாடி நிற்பான். ஏன்னா அழகான ஒரு அண்ணன்கள். பாசத்துக்கு என்றைக்குமே பஞ்சம் இல்லாத ஒரு குடும்பம். பணம் இல்லைன்ட்டினாலும் பாசத்துலேயும் பஞ்சமே இல்லாத குடும்பம். என்னுடைய அழகாக பார்த்துக்கக்கூடிய அண்ணன், என் அழகாக நண்பனாக வழிநடத்தக்கூடிய என்னுடைய அப்பா. நிறைய கஷ்டங்கள் இருக்குது. கஷ்டங்களை நிச்சயமாக ஒரு நாள் போக்குவேன். என்னுடைய அம்மா அப்பாவுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுப்பேன். என்னுடைய வாழ்க்கையில் பெரிய லட்சியம் அப்படின்னா என்னுடைய அம்மா அப்பாவை உயரத்தில் வச்சு பார்க்கணும். எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க சின்ன வயதுலேருந்து, இன்னமும் கூட கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. இருவரும் வேலைக்கு போகும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இருவருமே வயதுகள் அதிகரிச்சிட்டாலுமே என்னுடைய தாய் தந்தை இன்னமும் வேலைக்கு போயிட்டே தான் இருக்காங்க. விவசாயம் மட்டும்தான் அவங்களுடைய உலகம். எங்கள் அப்பாவுக்கு விவசாயம் ரொம்ப பிடிக்கும். என்னுடைய அம்மாவுக்கும் சரி, விவசாய வேலை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க. எத்தனை சோகங்கள், எத்தனை கவலைகள் வந்தாலும் அவங்களுடைய முகத்தை பார்த்து, அவங்களுடைய கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்தா என்னுடைய கஷ்டம், என்னுடைய சோகம் எனக்கு பெருசாகவே தெரியாது. இன்றைக்கி பாலிடெக்னிக் முடிச்சுட்டு நான் ஒரு வெளிய இடத்துல ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் சகோ. எனக்கு பெரிய லட்சியம், கனவு அப்படின்னா என்னுடைய அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும். அடுத்த ஜென்மத்திலையும் நான் அவங்களுக்கு மகனாக பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். என்னை கருவறையிலிருந்து கல்லறை வரை நீ சுமக்கின்றாய் தாயே. எத்தனை வழிகள் இருந்தாலும் அதை உன் தோளில் வைத்து சுமந்து இந்த உலகத்தை ரசிக்க வைக்கின்றாய் என் தந்தையே. 1000 கஷ்டங்கள் வந்தாலும், 1000 தடைகள் வந்தாலும் எனக்கு ஒரு நல்ல நண்பனாக இருக்கின்றீர்கள் 2 அண்ணனே. என்னுடைய வாழ்க்கையும், என்னுடைய உலகமும், என்னுடைய உயிரும், என்னுடைய உணர்வும் எல்லாமே என்னுடைய குடும்பம் மட்டும்தான் சகோ. என்னுடைய வாழ்க்கை ரொம்ப அழகாக வாழணும்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி என்னுடைய அம்மா அப்பாவுக்காகத்தான் இந்த வரிகளை நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். வழிகள் நிறைஞ்சிருக்கு. யாருடைய குடும்பத்திலுமே வழிகள் இல்லை, எல்லாருமே சந்தோஷம் இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் என்னுடைய குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எனக்காக தாங்குறாங்க. அவங்களுக்காக நான் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கணும் சகோ அப்படின்னு இந்த மின்னஞ்சலை முடிச்சிருந்தார். குணாவுடைய பதிவு தான் என்று. அவர்களுக்காக இந்த ஒரு சில வரிகள் மட்டும்தான் என்னுடைய வரிகள் சகோ. இந்த உலகத்தில் பணம் சம்பாதிச்சிடலாம், நிறைய நண்பர்களை சம்பாதிச்சிடலாம். ஆனால் நம்மளுடைய தாய் தந்தைகளை ரசிக்காமல், நம்மளுடைய தாய் தந்தைகளை நிறைய பேர் மதிக்காமல், நம்மளுடைய தாய் தந்தைகள் நமக்காக வாழ்கிறாங்க தெரியாமல் எத்தனையோ பேர் ஓடிட்டுருக்கோம்.
ஆனால் உங்களுடைய தாய் தந்தையை நீங்கள் இவ்வளோ ரசிக்கிறீங்க, இவ்வளோ அழகாக இருக்கிறீங்க, பார்த்துக்கொண்டு நினைக்கிறீங்கிறது பெரிய விஷயம். நிச்சயமாக சகோ, உங்களுடைய வாழ்க்கை மாற்றம் நிச்சயமாக வரும். என்றைக்குமே நம்மளுடைய வாழ்க்கையில் நினச்சதெல்லாம் கிடைச்சிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த வாழ்க்கை ரொம்ப அழகாகவே இருக்காது. ஒவ்வொரு முறையும் நான் சொல்லுதான், உனக்கு நீ இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறேன்னா ஒரு உயரத்துக்கு போகிறக்காக தான் நீ கஷ்டப்படுற. உன்னுடைய கஷ்டம்தான் உன்னுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை பாதைக்கு ஒரு படிக்கட்ட அமையும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கஷ்டப்பட்டு போகிற, ஒவ்வொரு இடத்துல அவமானப்படுறேன்னா உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நீ உயர்ந்து போகிறக்கான வழிகளும் வலிமையும் இந்த உலகத்திற்கு கடவுள் கொடுக்குறான். நிச்சயமாக சகோ, உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அழகாகவே மலரும், அழகாகவே தொடரும். உங்களைப் போல எத்தனையோ பேர் சொல்ல முடியாத சோகங்களையும் சுமந்துட்டு இருக்காங்க. அந்த சோகங்கள் கூட சுகமாகும். தாய் தந்தையை நேசிப்போம், உயிருள்ள வரை சுவாசிப்போம். நெஞ்சோரத்தில் நீங்காத நினைவுகளோடு உங்கள் இதய துடிப்பின் நான் ஒருவன், உங்கள் அன்பு தமிழன் ஆர்ஜி திருக்கேசவன். நீங்காத நினைவுகளோடு இதயம் இன்றளவும் பேசுகின்றது. உங்கள் நினைவுகளோடு நான்.